கார்த்திகை மாதங்கிறது தீபங்களுக்கே உரிய மாதம். அதாவது கார்த்திகை பிறந்து முதல் நாள்ல இருந்து கார்த்திகை கடைசி நாள் வர மாதம், அதாவது கார்த்திகை மாதம் முழுக்க சில பேரு வீட்டு வாசல்ல விளக்கேத்துவாங்க. சில பேரு திருக்கார்த்திகை சமயத்துல 3 நாட்கள் விளக்கேத்துவாங்க. அதாவது திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் வரக்கூடிய மகாபரணி அன்னைக்கு விளக்கேத்தணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏத்தணும். 3வது நாள் பஞ்சாட்சர தீபம் ஏத்தணும். இதுல பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பஞ்சாட்சர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றோம். திருக்கார்த்திகையோட சிறப்புகள் பற்றி தெரியுமா? பிரம்மாவுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமா காட்சி தந்ததும் திருக்கார்த்திகை அன்னைக்கு தான். முருகனை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களும் வானத்துல ஜொலிக்குமாறு சிவபெருமான் கிட்ட வரம் பெற்றதும் திருக்கார்த்திகை அன்னைக்கு தான். சிவபெருமான் தன்னோட உடம்புல சரிபாதிய பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சி தந்ததும் திருக்கார்த்திகை அன்னைக்கு தான். சிவபெருமான் ஜோதி வடிவமா காட்சி தர்றதுனாலதான் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லயுமே விளக்கேற்றி சிவபெருமான ஜோதி வடிவமா வழிபாடு செய்யறோம். திருக்கார்த்திகை அன்னைக்கு எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும், பழைய அகல் விளக்குகளை திருக்கார்த்திகை அன்னைக்கு பயன்படுத்தலாமாங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். திருவண்ணாமலையில மலை உச்சியில தீபம் ஏற்றத கணக்குல வச்சுதான் நம்ம வீட்டுல திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றணும். அதாவது அண்ணாமலையார் தீபம் மலை உச்சியில மாலை 6 மணில இருந்து 6:05க்குள்ள ஏற்றிடுவாங்க. அந்த அண்ணாமலையார் தீபம் ஏற்றுனதுக்கு பிறகுதான் நம்ம வீட்டுல திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும். என்னதான் வீட்டுல பழைய அகல் விளக்குகள் இருந்தாலுமே வருடம் 5 அல்லது 10 புதிய அகல் விளக்குகள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பழைய அகல் விளக்குகளோட சேர்த்து புதிய அகல் விளக்குகளையும் ஏற்றலாம். திருக்கார்த்திகைக்கு முதல் நாளே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய அகல் விளக்கா இருந்தாலும் சரி, புதிய அகல் விளக்கா இருந்தாலும் சரி, நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தயாரா வச்சுக்கோங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு விளக்கேற்றும் போது என்ன திரி என்ன எண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றணுங்கிறத பார்க்கலாம். திருக்கார்த்திகை அன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ளேயே நீங்க கோலம் எல்லாமே போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு கட்டாயம் குறைஞ்சபட்சம் 1 தீபமாவது நம்ம நெய் தீபம் ஏற்றணும். மீதி எல்லாமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா 5 எண்ணெய்கள் கலந்து வச்சிருந்தீங்கன்னா அதை பஞ்சக்கூட்டு எண்ணெயும் நீங்க பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்க திருக்கார்த்திகை தீபம் எல்லாமே ஏற்றலாம். இப்போ வீடுகள்ல எத்தனை தீபங்கள் ஏற்றலாங்கிறத பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களை குறிக்கும் விதமா கட்டாயமா 27 தீபங்கள் நம்ம ஏற்றணும். 27க்கு மேல உங்களால எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுதோ அத்தனை விளக்குகள் ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி ஏற்றிக்கோங்க. வாசல்ல கட்டாயமா மனைப்பலகை வச்சு அதுக்கு மேல கோலம் போட்டு அதுக்கு மேலதான் குத்து விளக்க வைக்கணும். குத்து விளக்க எக்காரணம் கொண்டும் வெறும் தரையில வைக்கவே கூடாது. திருக்கார்த்திகை அன்னைக்கு முதல்ல எங்க தீபம் ஏற்றணுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டோட நிலைவாசல்ல தான் முதல்ல தீபம் ஏற்றணும். எக்காரணம் கொண்டும் பூஜை அறையில ஏற்றிய தீபத்தை நம்ம வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. முதல்ல நிலைவாசல்ல தீபம் ஏற்றிட்டு தான் அதுக்கு பிறகுதான் பூஜை அறைக்கு கொண்டு போய் அந்த தீபத்தை வைக்கணும். எந்தெந்த அறைகள்ல தீபம் ஏற்றலாங்கிறத பார்க்கலாம். படுக்கை அறை, குளியல் அறை, சமையல் அறை, கழிப்பறை, இப்படி எல்லா அறைகள்லையுமே, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா அறைகள்லையுமே நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும். திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை எவ்வளவு நேரம் எரிய விடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டு வாசல்ல வச்ச குத்து விளக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிடங்களாவது நம்ம எரிய விடணும். மற்ற இடங்கள்ல உள்ள விளக்குகளை 30 நிமிடங்களுக்கு மேல கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு நீங்க மடை ஏத்திக்கலாம். திருக்கார்த்திகையில இருந்து 3 நாட்கள் கட்டாயமா 27 விளக்குகளுக்கு குறையாம நம்ம ஏத்தணும்.